ஓகே, இன்றைக்கி எக்ஸாமில் ஏஎம்சி கோர்ஸ் டே 1 ஆரம்பிக்கலாம். ஓகே, காலையில் பிடி கொஞ்சம் வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏகப்பட்ட கிலோமீட்டர் ஓட விட்றானுங்க. தனியாக ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் வாட்டில். முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் வந்தாச்சு. இன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சிட்டு எத்தனை மணிக்குன்னா 5:45 ஃபாலிங். காலையில் நம்ம ஒரு 4:45 எழுந்திரிச்சு கொஞ்சம் அந்த காலுக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டீ இருக்கும் கீழே 5 மணிக்கெலாம் டீ இருக்கும். அதை போய் சாப்பிட்டுட்டு அப்படியே எக்ஸசைஸ் கிட்டத்தட்ட 5:45 போனாங்கலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஃபாலின், அப்புறம் 1 மணி நேரம் ரன்னிங்கு, சின்ன சின்ன எக்ஸசைஸு எல்லாம் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இனி திருப்பி 8:15 ஃபாலின் போகலாம். இந்த காமன் இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டோம். இப்போ இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அட்ரஸ்ஸு, அப்புறம் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கணும். இப்போதைக்கு நாங்கள் 53 பேர்த்துக்கிட்ட இருக்கோம் எங்கள் பேட்சில். ஓகே, இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணோம் நம்ம சர்டிஃபிகேட் வீட்டுக்கு வர்றதுக்கு. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த கோர்ஸில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அந்த இதில் என்னென்னலாம் பண்ண போகிறோம், அந்த கோர்ஸில் என்னென்ன எல்லாமே இருக்குது, என்ன இது காம்படிஷன் இருக்குது, லொட்லோஸுக்கு எல்லாம் சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு இப்போ HMI சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். டென்சிங் நார்க்கோட சிமெண்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. பாடி இதுக்குள்ளே இருக்கா என்னென்னு தெரியல. இந்த பையன் தான் டென்சிங் நார்க்கு. பின்னாடி இருக்க அப்படி இல்லை, அவர் தான். நல்லா அழகாக தான் இருக்கார். எங்கள் டெக்கத்லானில் ஒரு சின்ன டைப் பண்ணி கொஞ்சம் பொருளாக இருக்குது, நம்ம வேணா வாங்கிக்கலாம் சோவினியர் ஷாப்பில். டென்சிங் நார்க்கோட பாடி இங்கே தான் இருக்கான். இன்ஸ்ட்ரக்டர்கிட்ட கேட்டேன், சொன்னாங்க நம்ம தான் லாஸ்ட்டு போகலாம். ஆர்டிஃபிஷியல் கிளைம்பிங்களோட வால் இருக்குது, மாஸில் இருக்கிறது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரொம்ப அவசரமாக இருக்கும். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி அப்படி தான் இருக்குது. இந்த வால் வந்து ஒலிம்பிக்கில் அந்த ரேஸ் நடக்குள்ள 5.4 செகண்ட் சம்திங். இங்கே லாண்ட்ரி இருக்குது, நம்ம பணம் கொடுத்து துவைச்சிக்கலாம். ட்ரெஸ் எல்லாம், எக்யூப்மெண்ட் பொருள்லாம் கொடுக்குற இடம் இருக்குது. இப்போ தராங்களா எப்போன்னு தெரியல. இங்கே ஒரு சின்ன அது பேர் என்ன, ஒரு சின்ன படம் போட்டு காமிக்கிற மாதிரி இடம் இருக்குது, ப்ரொஜெக்டர் உள்ளது. நம்மளுக்கு ஏதோ போட்டு காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கீழே ஒரு இருக்குது, மேலே மாடி பால்கனி இருக்குது. பால்கனியில் உட்காந்துருக்கோம். கீழே பாதி பேர் இருக்காங்க. So in next 5 to 7 minutes, I'll just give you a brief about. இங்கே இந்த மாதிரி அட்வென்ச்சர், ஜூ, லொட்லோஸ்க்கு நிறையா இருக்குது. நார்மல் சிவிலியன்ஸ் வர டூரிஸ்ட்டுக்கெலாம், டூரிஸ்ட் டீ சாப்பிடலாம். நமக்கு அந்த பொருளெல்லாம் கொடுக்குறாங்க, அதை வாங்கணும். இந்த சும்மா ஸ்லீப்பிங் பேக்கில் ஒன்று ஒரு 25 ஐட்டம் இருக்குது. இதுவே 15 கிலோ வந்துடும். மதிய சாப்பாடு சாப்பிடலாம். இதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சாச்சு. இதெல்லாம் அப்படி பரப்பி போட்டு பேக் பண்ணி முடிச்சிட்டோம். இது நம்ம டீமு முடிஞ்சு. நிமாஸோட நிறையா வெயிட்டாக இருக்குது, எக்ஸ்ட்ரா நிறைய ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அங்கே கொடுக்காதெல்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து எக்யூப்மெண்ட் கம்மியாக இருக்கும், அதனால் அங்கே வந்து ஷேர் பண்ணிக்குவோம். இங்கே எல்லாத்துக்கும் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸ்னோ போட்ஸ் மட்டும் கொடுக்கல, அதுதான் நல்ல வேலை. அதுதான் பயங்கர வெயிட்டு, மேலே போய்ட்டு கொடுப்பாங்க. இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் ராக் கிளைம்பிங் பண்ண வந்திருக்கோம். எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ஸ்ட்ரக்டர்லாம். இதுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சு தான் வந்தோன்னே ஏறலாம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் எதுவுமே பண்ணலை, என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இதான் இருக்குது. இது நல்ல இந்த சில டீப்பாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இதில் நம்ம பண்ணதே இல்லை. வாய்ப்பு கிடைக்குதான்னு பார்க்கலாம். இவ்வளோ தூரம் ஏறக்கூடாது, நம்ம கொஞ்சம் சாத்திக்கிட்டு தான் இருக்கணும். இதை பார்க்கும்போது ஆர்வம் அடக்க முடியல. ஸ்லோவாக பண்ண முயற்சி பண்ணுவோம், முடியலன்னா விட்டுலாம். இதில் ஒரு முறையாவது ட்ரை பண்ணோம். கொஞ்சம் நல்லா செட் ஆனோடனே நம்ம பாம்பேயில் இருக்கும்போது ஓகே ஆச்சுன்னா இதை ஒன்ஸ் ட்ரை பண்ணணும். எல்லோரும் இருக்கிற நாட்ஸை ஃபுல்லாக போட்டு பழகிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நாட்ஸ் அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு
இந்த ரொம்ப நேரம் ஆச்சு பல புது புது நாட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம இந்த தேட்டருக்கு வந்திருக்கோம் ஏதோ படம் போட்டு காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னு பார்க்கலாம் இன்னும் ஒரு 1 hour இருக்குது 1 hour முடிச்சுட்டு போய் சாப்பிட்லாம் மேலே இருக்குது காலையில் மேலே உட்காந்துருக்கோம் நைட்டு சாப்பாடு எப்பயுமே ஒரு ஸ்வீட்டு தராங்க நல்ல சாப்பாடு போடுறாங்க நெய்யெலாம் கொடுப்பாங்க நெய்யங்க வச்சுருப்பாங்க முறை டூத்தாக ஊற்றிட்டு வந்திருக்கேன் நெய்யை சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கானுங்க எனக்கு தெரிஞ்சு மணியை தன்னை 8-10 மணி முடிய தூங்க மாட்டானுங்க அவனுங்க இன்னைக்கு நாள் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு எல்லாம் ஓகே ஓகே தான் இன்னும் ஒரு 2-3 நாளில் நமக்கு என்ன கதைன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இது பழைய இது பேரில் எழுதி விட்டிருக்கு பாருங்களேன் பழைய காய்ஸ் ஒர்க் இதில் நாங்கள் நம்மது யாரும் கிடையாது நேற்று இந்த ரூமில் நம்ம தூங்கினோம் இந்த பெட்டில் பட் எல்லா மனிதர்களும் கச்ச கச்ச கச்சன்னு பேசினாலும் நானும் இந்த பையன் அந்த பையன் எல்லாம் வெளியில் வந்துட்டோம் இந்த பையன் வேறு ரூம்லேருந்து வந்திருக்கேன் நம்ம இன்றைக்கி 2 பெட்ஷீட்டை போட்டு ஜம்முன்னு தூங்க வேண்டியதுதான் அவ்வளோதான் குட் நைட்